தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் விவசாயிகளை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கொச்சைப்படுத்தி வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி மக்களவைத் தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் அன்புமணி ராமதாஸ், பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அரூர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவர் மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்தால் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கும் என்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்றும் கூறினார். திமுகவின் மக்களவைத் தேர்தல் அறிக்கை மாநில அளவிலான தேர்தல் அறிக்கையாக அமைந்திருப்பதாகவும் மக்களை திசை திருப்பி வாக்குகளை பெற திமுக முயற்சி செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் இனி ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாத வகையில் நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். தன்னை விஷவாயு என்று விமர்சித்து விவசாயிகளை மு.க.ஸ்டாலின் கொச்சைப்படுத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். அண்மையில ஸ்டாலின் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு. நான் முதலமைச்சர் இருக்கிறேன், என்னை தனிப்பட்ட முறையில் பேசலாம், தவறு இல்லை. ஆனா நான் அந்த விவசாயின்னு பேசுறதுக்கு விஷவாயின்னு பேசுறேன். விவசாயி விஷவாயுவோம், எப்படி கொச்சையான பேச்சு. என்னை பத்தி பேசுன நான் தவறு இல்லை. ஆனா விவசாயிகளை ஏன் கொச்சைப்படுத்தி பேசுறீங்க? இதெல்லாம் வேணும்னு திமிரு பிடிச்ச பேச்சு. தேர்தலில் வாக்குறுதிகளை பெறுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நீலிக்கண்ணீர் வடிப்பதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் தொகுதி திமுக வேட்பாளர் ரமேஷ், சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் திருமாவளவன் ஆகியோரை ஆதரித்து கடலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மு.க.ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவர், இந்த தேர்தலோடு திமுக காணாமல் போய்விடும் என்று தலைவர் ஒருவர் கூறி வருவதாகவும், திமுகவை எந்த கும்பனாலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்றும், அழிக்க நினைத்தவர்கள்தான் அழிந்து போவார்கள் என்றும் விளக்கமளித்தார். ஆட்சி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கோர் அடையாளமாக கருணாநிதி தலைமையிலான ஆட்சி இருந்ததாகவும், ஆட்சி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி அமைந்திருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தற்போது புது முறையை கையாள்வதாகவும், மக்களின் அனுதாபங்களை பெறுவதற்காக தன்னை ஏழை தாயின் மகன் என்று கூறி நீலிக்கண்ணீர் வடிப்பதாகவும் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். மோடி அவர்கள் இப்ப புதுசா தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு முறையை தொடர்ந்து கையாண்டு வருகிறார். நீலிக்கண்ணீர் வடிக்கிறார். மக்களுடைய அனுதாபத்தை பெறுவதற்காக திடீர்னு இப்போ நான் ஏழை தாயினுடைய மகன் என்று சொல்லுகிறார். சரி, ஏழை தாயினுடைய மகனாக நீங்க இருக்கிறீங்க. அவர் சொல்லுகிறார் மீண்டும், நான் ஏழை தாயினுடைய மகன். ஏழை தாயினுடைய மகனாக இருக்கக்கூடிய நான் இந்தியாவை ஆள்வது ராகுல் காந்திக்கு பிடிக்கல என்று ஒரு புது அர்த்தத்தை கண்டுபிடிச்சு, புது செய்தியை கண்டுபிடிச்சு இப்போ அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.